ஓம் சாந்தி 28/7/2024 காலை முரளி அவ்யக்த பாப்தாதா ரிவைஸ் டேட் 31/12/2000 மதுபன். முரளியின் தலைப்பு மிச்சப்படுத்தி சேமிப்பு கணக்கை சேமிப்பு செய்து இடைவிடாத மகாதானி ஆகுங்கள். அதாவது இடைவிடாத மகாதானி ஆகணும் அப்படின்னா சேமிப்பு கணக்கு இருக்கணும். சேமிப்பு கணக்கு இருக்கணும்னா நம்முடைய பொக்கிஷங்களை வீணாக்காமல் மிச்சப்படுத்தணும். ஆகையில் பாபா முதல்ல மிச்சப்படுத்துங்க, சேமிப்பு செய்யுங்க. சேமிப்பு செய்து அக்கண்ட மகாதானி, இடைவிடாத மகாதானி ஆகுங்க அப்படின்றார். இன்று புது யுகத்தை படைக்கக்கூடியவர் தன்னுடைய புது யுகத்தின் அதிகாரி குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கிறார். இன்று பழைய உலகத்தில் சாதாரணமாக இருக்கிறீர்கள். நாளை புது யுகத்தில் ராஜ்ய அதிகாரிகளாக, பூஜைக்குரியவர்களாக இருப்பீர்கள். இது இன்று மற்றும் நாளையினுடைய விளையாட்டாகும். அதாவது இன்று என்னவாக இருக்கிறீர்கள், மேலும் நாளை என்னவாக ஆகிறீர்கள். ஆகையால் இன்று மற்றும் நாளையின் விளையாட்டு. இன்றைக்கு சாதாரணமாக இருக்கிறீங்க, ஆனால் நாளைக்கு புது யுகத்தில் ராஜ்ய அதிகாரிகளாக, பூஜைக்குரியவர்களாக இருப்பீங்க. ஆகையால் ஆன்மீக போதை வரணும் அப்படின்னா இந்த பாயிண்ட்டு நல்லா நினைக்கணும். இன்று என்னவாக இருக்கிறோம், நாளைக்கு என்னவாக ஆக போகிறோம். அப்போது குஷி, ஆன்மீக போதை எல்லாமே இருக்கும். யார் மிகவும் நெருக்கமான ஞானம் நிறைந்த குழந்தைகளாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு முன்னால் வரக்கூடிய எதிர்காலம், அதாவது நாளை என்பது எவ்வளவு தெளிவாக இருக்கும் என்றால் இன்றைய பொழுது போல் அவ்வளவு தெளிவாக இருக்கும். அதாவது நெருக்கமான குழந்தைகள், ஞானம் நிறைந்த குழந்தைகளுக்கு அந்த நாளை என்பது எப்படி இருக்கும் அப்படின்னா இன்றைய பொழுது எவ்வளோ தெளிவாக இருக்கோ அதே போல் எதிர்காலம், நாளைக்கு வரக்கூடிய அந்த நாள் கூட அவ்வளவே தெளிவாக இருக்கும் அப்படின்றார். அப்போ அந்த அளவிற்கு தெளிவாக இருக்கும் போது நான் என்ன ஆக போகிறேனோ அப்படின்ற ஒரு குழப்பமோ சந்தேகமோ எதுவுமே இருக்காது. நான் பூஜைக்குரிய ஆத்மா, நான் அதிகாரி ஆத்மா அப்படின்னு சொல்லும் போது அவ்வளோ ஆன்மீக போதை இருக்கும். நீங்கள் அனைவரும் புது வருடத்தை கொண்டாட வந்திருக்கிறீர்கள். ஆனால் பாப்தாதா புது யுகத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். புது வருடத்தில் ஒவ்வொருவரும் அவரவருடைய புதிய திட்டத்தை உருவாக்கி இருப்பீர்கள். நியூ இயர் ரெசல்யூஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இந்த வருடத்திற்கு இந்த பிளான் செய்யணும், முயற்சிக்கான இந்த திட்டம் அல்லது சேவைக்கான திட்டம் அப்படின்னு எல்லாம் நீங்கள் பிளான் பண்ணியிருப்பீங்க. இன்று பழைய வருடம் முடிய போகிறது. முடிவில் முழு வருடத்தினுடைய ரிசல்ட் பார்க்கப்படுகிறது. பொதுவாக ஆஃபீஸஸ்லேயோ, ஃபேக்ட்ரிஸ்லேயோ, கம்பெனிஸ்லேயோ அந்த இயர் முடியுது அப்படின்னா அந்த ஆண்டு என்னென்ன அச்சீவ் பண்ணாங்க, எவ்வளோ லாபம், ப்ராஃபிட் எவ்வளோ செய்ய வேண்டி இருந்தது, எவ்வளோ செய்தாங்க, அந்த கணக்கெல்லாம் பார்ப்பாங்க இல்லையா. அதுபோல் பாபாவும் இந்த இயர் முடிய போகுது, அந்த இயருடைய முடிவில் ரிசல்ட் பார்க்கப்படுறது இல்லையா அப்படின்றார். இன்று பாப்தாதா கூட ஒவ்வொரு குழந்தையினுடைய கடந்த வருடத்தின் ரிசல்ட்டை பார்த்தார். பாப்தாதாவிற்கு பார்ப்பதற்கு நேரம் ஆகுவதில்லை. அதாவது இத்தனை குழந்தைகள் இருக்காங்களே, எல்லாருடைய கணக்கையும் பாபா பார்க்க முடியுமா அப்படின்னா ஒரு செகண்டில் அதெல்லாம் என்னால் பார்க்க முடியும், அதுக்கெல்லாம் நேரம் எடுக்காது அப்படின்றார். இன்று விசேஷமாக அனைத்து குழந்தைகளுடைய சேமிப்பு கணக்கை பார்த்தார். முயற்சியோ அனைத்து குழந்தைகளும் செய்திருக்கிறீர்கள், நினைவிலும் இருந்திருக்கிறீர்கள், சேவையும் செய்தீர்கள். லௌகீகம் மற்றும் அலௌகீக குடும்பத்தில் சம்பந்தம் மற்றும் தொடர்பை கூட பராமரித்தீர்கள். ஆனால் இந்த 3 விஷயங்களில் சேமிப்பு கணக்கு எவ்வளவு ஆகி இருக்கிறது என்பதை பார்த்தார். அதாவது எல்லாருமே முயற்சி செய்திருக்கீங்க,
நினைவில் இருப்பதற்கான முயற்சி, சேவை செய்வதற்கான முயற்சி, சம்பந்தம் மற்றும் தொடர்பில் வரும்போது அதை கட்டி காப்பாற்றுவதற்கான முயற்சி எல்லாமே செய்திருக்கீங்க, ஓகே தான். ஆனால் இந்த 3 விஷயங்களில் சேமிப்பு கணக்கு எவ்வளோ இருக்குது, எவ்வளோ ஆயிருக்கு சேமிப்பு அப்படின்றத நான் பார்க்குறேன் அப்படின்றார். இன்று வத்தனத்தில் பாப்தாதா தாய் ஜெகதம்பாவையும் எமர்ஜ் செய்தார். இரும்பல் வந்தது. அதுக்கு பாப்தாதா என்ன சொல்லிட்டு இருக்கிறார் அப்படின்னா, இன்று வாத்தியம் சிறிது கெட்டுப்போய் இருக்கிறது, ஆனாலும் இசைக்க வேண்டி இருக்கிறதல்லவா அப்படின்றார். குல்சார் தாதினுடைய சரீரம் ஒத்துழைக்கலை, ஆனாலும் என்ன செய்யறது, குழந்தைகளை சந்திக்கணும் அப்படின்னா இந்த கருவியை தான் நான் இசைக்கணும் அப்படின்றார். பாப்தாதா மற்றும் அம்மா இணைந்து அனைவருடைய சேமிப்பு கணக்கை பார்த்தார்கள். சிக்கனம் செய்து எவ்வளவு சேமிப்பு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை பார்த்தார்கள். என்ன பார்த்தார்கள்? அனைவரும் வரிசை கிரமமாக தான் இருக்கிறார்கள். ஆனால் எந்த அளவு சேமிப்பு கணக்கு இருக்க வேண்டுமோ அந்த அளவு கணக்கில் சேமிப்பு குறைவாக இருந்தது என்பதை பார்த்தார்கள். தாய் ஜெகதம்பா கேள்வி கேட்டார். நினைவின் பாடத்தில் நிறைய குழந்தைகளின் லட்சியம் நன்றாக தான் இருக்கிறது, முயற்சி கூட நன்றாக இருக்கிறது. பிறகு சேமிப்பினுடைய கணக்கு எந்த அளவு இருக்க வேண்டுமோ அதில் ஏன் குறை இருக்கிறது? யோகத்தினுடைய பயிற்சியோ செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் யோகத்தின் நிலையின் சதவிகிதம் சாதாரணமாக இருப்பதின் காரணத்தினால் சேமிப்பின் கணக்கும் சாதாரணமாகவே இருக்கிறது என்ற ரிசல்ட் உரையாடல் செய்ய செய்ய வெளிப்பட்டது. யோகத்திற்கான லட்சியம் நன்றாக இருக்கிறது, ஆனால் யோகத்தினுடைய ரிசல்ட் யோகயுக்த நிலை மற்றும் யுக்தியுக்த நிலை. எவ்வளோ இருக்கணுமோ அவ்வளோ இல்லை அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறார். அதாவது படிக்கக்கூடிய மாணவர்கள் நாங்கள் நல்லா படிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் டீச்சர்ஸோ பெற்றோர்களோ என்ன சொல்லுவாங்க, நல்லா படிச்சிருக்கிறேன்னா மார்க்ஸ் எடுத்து காட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுபோல் யோகத்திற்கான லட்சியம் மட்டும் இருந்தால் போதாது, அந்த லட்சியம் உங்களுக்கு இருக்குது, அதனுடைய ரிசல்ட்டும் இருக்கா? அப்போ யோகத்தினுடைய ரிசல்ட் என்ன? யோகயுக்த நிலை அப்படின்னா அந்த யோகத்தின் மனநிலை, ஒவ்வொரு நேரமும் அந்த யோக மனநிலை இருக்கணும். அதே நேரத்தில் பேச்சு மற்றும் நடத்தை யுக்தியுக்தானதாக இருக்கணும், ஞானத்தின் அடிப்படையில் இருக்கணும். அப்போ தவறுகள் நடக்காது, அப்போ சேமிப்பாகும். எவ்வளோ அழகாக பாபா புரிய வச்சிட்ருக்கிறார். யோகத்திற்கான லட்சியம் மற்றும் அதனுடைய ரிசல்ட். லட்சியம் எல்லாருடையது நல்லா இருக்குது, ஆனால் ரிசல்ட்டை பார்க்கும்போது எவ்வளோ இருக்கணுமோ அவ்வளோ இல்லை அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறார். அந்த யோகயுக்த நிலை இல்லை, யுக்தியுக்த நிலை இல்லை அப்படின்றார். அதில் குறைவு இருப்பதின் காரணத்தினால் யோகத்தில் ஈடுபட்டிருக்கும் போது அந்த நேரம் யோகம் நன்றாக செய்கிறார்கள். ஆனால் யோகி என்றால் யோகத்தின் பிரபாவம் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்க வேண்டும். அதாவது யோகா செய்யும் போது நல்லா யோகா செய்கிறோம், ஆனால் வாழ்க்கையில் அதனுடைய பிரபாவம் இல்லை அப்படின்னா அப்போ சாதாரணமாக தானே இருக்கும் நம்முடைய செயல்கள், அப்போ சேமிப்பாகாது இல்லையா? சேமிப்பின் கணக்கு சில சமயங்களில் சேமிப்பாகிறது, ஆனால் எல்லா நேரமும் சேமிப்பாகுவதில்லை. போக போக நினைவினுடைய சதவிகிதம் சாதாரணமாக ஆகிவிடுகிறது. ஆகையால் மிக குறைவான சேமிப்பு கணக்கே உருவாகிறது. இது யோகத்தினுடைய ரிசல்ட். அடுத்தது பாபா சேவையினுடைய ரிசல்ட்டு சொல்லிட்டுருக்கிறார். இரண்டாவது, சேவையை பற்றிய உரையாடல் நடந்தது. சேவையோ நிறைய செய்கிறீர்கள், இரவு பகலும் பிஸியாக இருக்கிறீர்கள், மிகவும் நல்ல நல்ல திட்டங்களையும் உருவாக்குகிறீர்கள், மேலும் சேவையில் வளர்ச்சியும் மிகவும் நன்றாக அதிகரித்து கொண்டிருக்கிறது. பிறகும் கூட பெரும்பான்மையானோரின் சேமிப்பு கணக்கு ஏன் குறைவாக இருக்கிறது?
சேவையையோ அனைவரும் செய்து கொண்டிருக்கிறீர்கள். தன்னை பிஸியாக வைத்து கொள்வதற்கான முயற்சியும் நன்றாக செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனாலும் என்ன காரணத்தினால் குறை இருக்கிறது என்பதும் உரையாடலில் பேசப்பட்டது. பாப்தாதா எப்படி கொண்டு போயிட்டுருக்கிறார் பாருங்க. நல்லா சேவை செய்கிறீங்க, இரவு பகலும் பிஸியாக இருக்கிறீங்க, நல்ல நல்ல திட்டங்களை உருவாக்குறீங்க. ஆனாலும் மெஜாரிட்டி குழந்தைகளுடைய சேமிப்பு கணக்கு குறைவாக இருக்குது. மெஜாரிட்டி பெரும்பான்மையானோரின் சேமிப்பு கணக்கு குறைவாக இருக்குது அப்படின்றார். தோணும் தானே, எவ்வளோ சேவை செய்கிறாங்க, எவ்வளோ பிஸியாக இருக்காங்க, புது புது பிளான்ஸ் எல்லாம் உருவாக்குறாங்க, வளர்ச்சியும் ஏற்படுத்துகிறாங்க. ஆனாலும் சேமிப்பு கணக்கு பார்த்தா குறையாக இருக்குது. அதுக்கான காரணம் என்னான்னு யோசித்து நமக்கு புரிய வச்சிட்ருக்குறாங்க. காரணம் இதுவாக தான் வெளிப்பட்டது. சேவையினுடைய பலமும் கிடைத்திருக்கிறது, பலனும் கிடைத்திருக்கிறது. அதாவது சேவை செய்கிறோம் அப்படின்னா அந்த சேவையின் மூலமாக 2 விஷயங்கள் அவசியம் அனைவருக்குமே கிடைக்கும். ஒன்று சேவையினுடைய பலம், 2வது சேவையினுடைய பலன். பலமும் கிடைச்சிருக்கு, பலனும் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறார். சுயத்தினுடைய மனதின் திருப்தி தான் பலமாகும், மேலும் அனைவருடைய திருப்தி பலனாகும். அதாவது சேவை செய்யும் போது நம்முடைய மனம் திருப்தி அடையும் இல்லையா, அதுதான் சேவையின் பலம். யாருக்கு நம்ம சேவை செய்கிறோமோ அவங்க திருப்தி அடைகிறாங்க அப்படின்னா அது சேவையினுடைய பலன். பலம் மற்றும் பலன் ரெண்டுமே உங்களுக்கு கிடைச்சிருக்கு. சேவை செய்தீர்கள், உழைப்பு மற்றும் நேரத்தை ஈடுபடுத்தினீர்கள் என்றால் மனதின் திருப்தியை அனுபவம் செய்ய வேண்டும். மேலும் அனைவரும் திருப்தி, அதாவது அது உடன் இருப்பவர்களாக இருக்கலாம் அல்லது யாருக்கு சேவை செய்தீர்களோ அவர்களும் மனதின் திருப்தியை அனுபவம் செய்ய வேண்டும். மிகவும் நன்றாக இருக்கிறது, மிகவும் நன்றாக இருக்கிறது என்று சொல்லி சென்று விடுவதல்ல. மனதில் திருப்தியின் அலை அனுபவம் ஆக வேண்டும். அதாவது பாப்தாதா என்ன புரிய வச்சிட்ருக்கிறார் அப்படின்னா, இப்போ நீங்கள் சேவை செய்கிறீங்க, உங்களுடைய உழைப்பு நேரத்தை ஈடுபடுத்துகிறீங்க அப்படின்னா அதனால் உங்களுடைய மனம் திருப்தி அடையணும். நீங்கள் அந்த மனதின் திருப்தியை அனுபவம் செய்யணும். அதே போல் அனைவரும் திருப்தி அடையணும். அதாவது அவங்க உங்கள் கூட இருக்கக்கூடியவர்களாக இருக்கலாம், அதாவது சேவையின் துணைவர்களாக இருக்கலாம், அல்லது நீங்கள் யாருக்கு சேவை செய்கிறீங்களோ அவங்க மனதின் திருப்தி அடையணும். சும்மா நல்லா இருக்குன்னு சொல்லி போயிட்டாங்க அப்படின்னா அது சேமிப்பு கணக்கில் வராது. அவங்களுக்கு கூட அந்த மனதிற்குள்ள திருப்தியினுடைய அலைகளை அனுபவம் செய்யணும். அந்த அனுபவம் அவங்களுக்கு ஏற்படணும். ஏதோ கிடைத்தது, மிகவும் நன்றாக கேட்டோம் என்று சொல்வது வேறு. ஏதோ கிடைத்தது, ஏதோ ஒன்றை அடைந்து விட்டோம் என்று சொல்ல வேண்டும். இதைதான் பாப்தாதா ஒன்று புத்தி வரை அம்பு தைப்பது, இன்னொன்று உள்ளத்தில் அம்பு தைப்பது என்று ஏற்கனவே கூறியிருக்கிறார். ஆகையால் சேவை செய்தீர்கள் என்றால் சுயத்தின் திருப்தி. அதாவது இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஏன்னா நிறைய பேர் சேவை செய்கிறாங்க, ஆனால் சுயத்தின் திருப்தி அனுபவம் செய்கிறதில்ல, திருப்தியாக இருக்கிறதில்ல. செய்தோம் சேவை, ஆனால் எவ்வளோ எதிர்பார்த்தோமோ அந்த ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னு ஒரு மாதிரி மனசோர்வு அடைவாங்க. அந்த சேவையில் நிறைய டிஸ்டர்ப் ஆகிடுவாங்க. அல்லது இன்னும் இது இப்படியெல்லாம் செய்திருக்கணும், இப்படி செய்யணும்னு நினச்சோமே, ஆனால் ட்ராமாவில் இப்படி நடந்துடுச்சே அப்படின்னு ஒரு திருப்தியான மனநிலை இருக்காது. ஆகையால் சேவை செய்தோன்னா இதுதான் முதல்ல செக் பண்ணும். சுயத்தின் திருப்தி இருந்ததா, அது ரிசல்ட் வந்ததோ இல்லையோ, நம்ம இப்படி செய்யணும்னு நினச்சோன்னா அப்படி நடந்துடுச்சு, எதுவாக இருந்தாலும் சரி அந்த உள்ளத்தின் திருப்தி அனுபவம் பண்ணணும். அதுதான் சேவையின் பலம். மற்றபடி தன்னை மகிழ்விப்பதற்கான திருப்தி அல்ல. மிகவும் நன்றாக சேவை நடந்தது,
மிகவும் நன்றாக நடந்தது, அப்படி அல்ல. தன்னுடைய மற்றும் பிறருடைய உள்ளம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மேலும் ஒரு விஷயம் என்னவென்றால், சேவை செய்தார்கள், மேலும் அதனுடைய முடிவில் என்னுடைய உழைப்பு என்று அல்லது நான் செய்தேன் என்று ஸ்வீகாரம் செய்து விட்டார்கள் என்றால் சேவையினுடைய பழத்தை சாப்பிட்டு விட்டார்கள் என்று அர்த்தம். அதாவது திருப்தி இல்லைனாலும் சேமிப்பாகாது. சேவை செய்துட்டு நான் தான் செய்த, என்னுடைய உழைப்பு தான் இது அப்படின்னு நீங்கள் அதை ஏற்றுக்கிட்டீங்கன்னா பழத்தை சாப்பிட்டீங்கன்னு அர்த்தம். அப்போது சேமிப்பு கணக்கில் சேமிப்பாகலை. ஆக சேமிப்பாகவில்லை. பாப் தாதா செய்ய வைத்தார் என்று தன்னுடைய ஆத்மாவின் பக்கம் அல்லாமல் பாப் தாதாவின் பக்கம் கவனத்தை ஏற்படுத்த வேண்டும். இந்த சகோதரி மிகவும் நல்லவர், இந்த சகோதரர் மிகவும் நல்லவர் என்று இப்படி அல்ல. இவர்களுடைய பாப் தாதா மிகவும் நல்லவர், இந்த அனுபவத்தை ஏற்படுத்த வேண்டும். இதுதான் சேமிப்பு கணக்கை அதிகரிப்பதாகும். அதாவது சேவை செய்யும் போது முதல்ல நமக்கு இருக்கணும் புத்தியில், நான் செய்யலை, செய்விக்கிறவர் பாப் தாதா. அந்த நிலையில் நம்ம சேவை செய்யும் போது நம்ம யாருக்கு சேவை செய்தாலோ அவங்களுடைய புத்தி பாப் தாதாவின் பக்கம் போகும். என் பக்கம் புத்தி போயிடுத்துன்னா அப்போ சேமிப்பாகலை. எவ்வளோ ஆழமான விஷயத்தை பாபா புரிய வச்சிட்ருக்கிறார். எல்லாரும் தான் சேவை செய்கிறோம், ஆனால் எவ்வளோ ஃபெமிலியாரிட்டி, தான் வெளிப்படணுன்றதுக்காக எவ்வளோ பேர் முயற்சி பண்ணுறாங்க. அப்படியெல்லாம் செய்தால் சேமிப்பாகாதுன்னு புரிய வச்சிட்ருக்கிறார். அவங்க புத்தி பாபா பக்கம் போகணும். அப்போதான் அந்த சேவை நம்முடைய சேமிப்பு கணக்கில் சேமிப்பாகும் அப்படின்றார். ஆக மொத்த ரிசல்ட்டில் என்ன பார்க்கப்பட்டது என்றால், உழைப்பு அதிகமாக இருக்கிறது, நேரம் மற்றும் எனர்ஜியையும் அதிகமாக ஈடுபடுத்துகிறீர்கள், அதே நேரத்தில் கொஞ்சம் ஷோவும் அதிகமாக இருக்கிறது. அதாவது நல்லா உழைக்கிறீங்க, நேரத்தை ஈடுபடுத்துகிறீங்க, உங்கள் எனர்ஜியும் இதில் ஈடுபடுத்துகிறீங்க, அதே நேரத்தில் கொஞ்சம் ஷோவையும் செய்கிறீங்க. அப்படின்னா தன்னை வெளிப்படுத்துக்கிறீங்க, தன்னுடைய ஃபெமிலியாரிட்டி விரும்புகிறீங்க. ஷோ பண்ணுறது அப்படின்னா என்ன? நான் இவ்வளோ சேவை செய்திருக்கிறேன், நான் தான் இதெல்லாம் செய்தேன், அல்லது மேடையில் பேசும்போது நான் ரொம்ப நல்லா பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஷோ பண்ணுறது இருக்கு இல்லையா, அதுவும் அதிகமாக இருக்குது அப்படின்றார். எனவே சேமிப்பு கணக்கு குறைந்து விடுகிறது. சேமிப்பு கணக்கினுடைய சாவி மிகவும் சகஜமானது. அது வைர சாவியாகும். தங்க சாவி போடுகிறீர்கள், ஆனால் நிமித்த உணர்வு மற்றும் பணிவான உணர்வு, இதுதான் சேமிப்பிற்கான வைர சாவி ஆகும். சேவை செய்கிறீங்க அப்படின்னா அது தங்க சாவி. ஆனால் அந்த சேவை செய்யும் போது நான் நிமித்தமாக இருக்கிற அந்த நிமித்த உணர்வு இருக்கணும். செய்விக்கிறவர் பாப்தாதா, நான் ஜஸ்ட் நிமித்தமாக இருக்கிற அந்த உணர்வு இருக்கணும், பணிவு இருக்கணும். அது இருந்ததுன்னா அது வைர சாவி. இந்த வைர சாவி போட்டாதான் சேமிப்பாகும் அப்படின்றார். ஞானம் சொல்கிறது அப்படின்றது அது தங்க சாவி. ஒவ்வொரு ஆத்மாவிற்காகவும், அது உடன் இருப்பவர்களுக்கோ அல்லது எந்த ஆத்மாவிற்கு சேவை செய்கிறீர்களோ அவர்களுக்கோ சேவை செய்யும் நேரத்தில், அதாவது முன்போ பின்போ அல்ல, சேவை செய்யும் நேரத்தில் நிமித்த உணர்வு, பணிவான உணர்வு, சுயநலமற்ற சுபபாவனை மற்றும் சுபமான ஸ்நேகம் எமர்ஜாகி இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் சேமிப்பு கணக்கு அதிகரிக்கும். அதாவது எவ்வளவு தெளிவாக பாப்தாதா புரிய வச்சிட்ருக்கிறார். சேவை செய்திட்டா சேமிப்பாகாது. எந்த மனநிலையில் எந்த உணர்வில் செய்தீங்கன்றத கவுண்ட் ஆகும். நிமித்த உணர்வில் செய்தீங்களா, பணிவாக செய்தீங்களா, சுயநலமற்ற சுபபாவனை இருந்ததா, சுபமான ஸ்நேகம் இருந்ததா. அந்த உள்நோக்கம் அப்படின்றது அவ்வளோ முக்கியம்.
நோக்கம்தான் சேமிப்பாகுது. இன்டென்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, பாவம், அதுதான் சேமிப்பாகுது. சேமிப்பாகிறதுக்கு காரணம் அந்த இன்டென்ஷன்ஸ் தான். எந்த நோக்கத்தில் நீங்கள் சேவை செய்தீங்க தான் முக்கியம். அவங்க செய்துட்டாங்க, நாமளும் அது செய்யணும், இல்லைன்னா நம்முடைய மதிப்பு குறைஞ்சிடும் அப்படின்னு நினச்சி செய்தால் பேர் கிடைக்கும், புகழ் கிடைக்கும். இவங்களும் செய்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க, ஆனால் சேமிப்பு ஆகாது. அல்லது நம்ம சேவையே செய்யலை அப்படின்னா இவங்க சேவையே செய்யறதில்லைன்னு யாரும் நினச்சிடக்கூடாது அப்படின்னு சில பேர் செய்யணுமேன்றதுக்காக செய்வாங்க. நானும் இதில் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி. அப்படி செய்தாலும் சேமிப்பாகாது. இந்த விதிப்படி சேவை செய்யக்கூடியவர்களின் சேமிப்பு கணக்கு எப்படி அதிகரிக்கிறது என்பதை பாப் தாதா தாய் ஜெகதம்பாவிற்கு காண்பித்தார். டிக் 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 என்று வேகமாக சீக்கிரமாக செய்யும் எந்திரத்தை போல் ஒரு நொடியில் அநேக மணி நேரத்தினுடைய சேமிப்பு கணக்கு சேமிப்பாகி விடுகிறது. இந்த ஒரு நல்ல நோக்கத்தில் நீங்கள் சேவை செய்தீங்கன்னா அது எப்படி சேமிப்பாகுதுன்னா, செகண்ட் ஃபாஸ்ட்டாக ஒரு மெஷின் இயங்குற மாதிரி ஒரு செகண்டில் அநேக மணி நேரத்தினுடைய சேவையின் கணக்கு சேமிப்பாயிடுது அப்படின்றார். இதுவும் ரொம்ப ஆழமான ஒரு பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட். ஒரு செகண்டில் அப்படி டக்குன்னு அவ்வளோ அநேக மணி நேரத்தினுடைய சேமிப்பாயிடுது அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறார். ஆகையால் அந்த சேவை செய்யும் போது அந்த விதி ரொம்ப முக்கியம். பக்தியிலையும் சொல்லுவாங்க, விதியின் மூலமாக சித்தி. விதிப்படி நம்ம ஒரு பூஜை புனஸ்காரம் செய்தால்தான் பலன் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அதுபோல் எல்லா சேவையும் சேவையாகாது. விதிப்படி செய்திருக்கக்கூடிய சேவைக்கு தான் முழு பலன் அல்லது சேமிப்பு அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறார். சேமிப்பினுடைய கணக்கை சேமிப்பு செய்வதோ மிகவும் சகஜமாக இருக்கிறது என்று ஜெகதம்பா மிகவும் குஷி அடைந்து கொண்டிருந்தார். எனவே இருவரின், அதாவது பாப்தாதா மற்றும் ஜெகதம்பாவின் கருத்து என்னவென்றால், இப்போது புதிய வருடம் ஆரம்பமாகிக் கொண்டிருக்கிறது. எனவே சேமிப்பு கணக்கை சோதனை செய்யுங்கள். முழு நாளில் எந்த தவறும் செய்யவில்லை, ஓகே. ஆனால் சமயம், சங்கல்பம், சேவை, சம்பந்தம் மற்றும் தொடர்பில் ஸ்நேகம் மற்றும் திருப்தியின் மூலம் எவ்வளவு சேமிப்பு செய்தீர்கள் என்பதை சோதனை செய்யுங்கள். நிறைய குழந்தைகள் இன்று தீய செயல் எதுவும் நடக்கவில்லை, யாருக்கும் துக்கம் கொடுக்கவில்லை என்று இதை மட்டும் சோதனை செய்கிறார்கள். ஆனால் முழு நாளில் உயர்ந்த சங்கல்பங்களின் கணக்கு எவ்வளவு சேமிப்பு செய்யப்பட்டது? உயர்ந்த சங்கல்பங்களின் மூலம் சேவையின் கணக்கு எவ்வளவு சேமிப்பு செய்தேன்? எத்தனை ஆத்மாக்களுக்கு ஏதாவதொரு செயல் மூலமாக சுகம் கொடுத்தேன் என்பதை சோதனை செய்ய வேண்டும். யோகா செய்கிறீர்கள், ஆனால் யோகத்தின் சதவிகிதம் எப்படி இருந்தது? இன்றைய நாளில் ஆசீர்வாதங்களின் கணக்கை எவ்வளவு சேமிப்பு செய்தேன் என்பதை சோதனை செய்யுங்கள். ஆக இந்த புது வருடத்தில் என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்தாலும், அதாவது மனதாலோ வார்த்தைகளாலோ கர்மத்தினாலோ என்ன செய்தாலும் நேரத்தின் அனுசாரம் மனதில் நான் இடைவிடாத மகாதானியாக ஆகியே தீர வேண்டும் என்ற இந்த ஆர்வம் இருக்க வேண்டும். அந்த ஈடுபாடு இருக்க வேண்டும். இடைவிடாத மகாதானி, வெறும் மகாதானி அல்ல. ஆக இடைவிடாத மகாதானி ஆக வேண்டும். மனதினால் சக்திகளின் தானம், வார்த்தைகளினால் ஞானத்தின் தானம், மேலும் தன்னுடைய கர்மத்தினால் குணங்களின் தானம் செய்ய வேண்டும். அதாவது இடைவிடாத மகாதானம் எப்படி செய்யறது அப்படின்றது சொல்லிட்டுருக்கிறார். மனதின் மூலமாக செய்யலாம், மனதின் மூலம் சக்திகளின் தானம் செய்யலாம், வார்த்தைகள் மூலம் ஞானத்தின் தானம் செய்யலாம், அல்லது கர்மத்தில் தன்னுடைய குணங்களின் தானமும் செய்யலாம். ஆக மொத்தம் ஏதாவது ஒரு தானம் செய்துட்டே இருக்கணும். எப்போ என்ன வாய்ப்பு கிடைக்குதோ அந்த தானம் செய்துட்டே இருக்கணும்.
இப்போ ஞானம் சொல்கிற வாய்ப்பு அது 24 மணி நேரம் கிடைக்கும்னு சொல்ல முடியாது இல்லையா? அது கிடைக்கும் போது வார்த்தைகள் மூலமாக ஞான தானம் செய்யுங்க. 24 மணி நேரம் உட்காந்துட்டு மனசா சேவை செய்துகிட்டே இருக்க முடியாது. ஆகையால் மனதின் மூலமாக சக்திகளுடைய தானம் வாய்ப்பு கிடைக்கும் போது செய்யுங்க. 3வது சான்ஸ் எப்போவுமே நமக்கு இருக்குது. இது கிடைக்கும் போது அப்படின்னு சொல்ல முடியாது. கர்மம் அப்படின்றது செய்துட்டு தான் இருக்கிற செயல்கள். ஆகையால் நம்ம செயல் செய்யும் போது குணதானம் செய்யணும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வார்த்தைகள் மூலமாக ஞானம் கொடுக்குறோம், அது எக்ஸ்பர்ட் ஆகிட்டோம். யோகா பண்ணுறோம், சகாஷ் கொடுக்குறோம், மனதின் மூலமாக சக்திகளுடைய தானம் செய்கிறோம், அதுலேயும் ஓரளவுக்கு எக்ஸ்பர்ட் ஆகிட்டோம். ஆனால் எது இப்போ கம்மியாக இருக்குது? கர்மத்தில் வரும்போது குணதானம் செய்யணும். இதுவும் ரொம்ப சூக்ஷ்மமான ஒரு பாயிண்ட். கர்மத்தில் வரும்போது 10ம் பறந்துடும் அப்படின்னு சொல்லி எல்லாம் மறந்து போயிடும். ஆகையால் பாபா இன்சிஸ்ட் பண்ணிகிட்ருக்கிறார், கர்மத்தில் வரும்போது குணதானம் செய்யுங்க. ஆக மொத்தம் ஏதோ ஒரு தானம் செய்துகிட்டே இருக்கணும். அப்படின்னா உங்களுடைய கர்மங்கள் வழியாக அந்த குணங்கள் அவங்களுக்கு தானமாக போய் சேரணும். அப்படின்னா அமைதி இல்லை அன்பு அது போகணுன்னா நீங்கள் அமைதியாக நடந்துக்கணும், அன்பாக நடந்துக்கணும், அமைதியாக விவகாரம் செய்யணும். அப்போ உங்களுடைய விவகாரத்தின் மூலமாக அவங்களுக்கு அமைதி கிடைக்கும், அல்லது சுகம் கிடைக்கும், அல்லது அன்பு கிடைக்கும். இதுதான் குணதானம். இதில் தான் நம்ம லேக்கிங்காக இருக்கிறோம். ஞானம் ரொம்ப உயர்வாக பேசுகிறோம், ஆனால் ப்ராக்டிக்கல் அப்படின்னு வரும்போது, நடைமுறை அப்படின்னு வரும்போது ஃபெயில் ஆகிடுறோம். அதனால பாபா கர்மத்தில் குணதானம் செய்யணும். இன்னும் ரொம்ப டீப்பாக சொல்லணும் அப்படின்னா, யாராவது நிந்தனை செய்கிறாங்க, சண்டை போடுறாங்க, இல்லாதது பொல்லாததெல்லாம் சொல்லிகிட்ருக்காங்கன்னா அந்த நேரத்தில் நம்ம அமைதியாக இருந்தோம், பொறுமையாக இருந்தோன்னா அங்கேயும் நம்ம சகிப்புத்தன்மை என்ற குணத்தை தானம் செய்தோம், அமைதி என்ற குணத்தை தானம் செய்தோன்னு அர்த்தம். அதுபோல் இந்த சப்ஜெக்டு ரொம்ப டீப்பு தான். தற்சமயம் உலகத்தில், அது பிராமண குடும்பத்தின் உலகத்திலும் சரி அல்லது அஞ்ஞானிகளின் உலகத்திலும் சரி, கேட்பதற்கு பதிலாக பார்க்க விரும்புகிறார்கள். அதாவது பார்த்து செய்வதற்கு விரும்புகிறார்கள். உங்களுக்கு ஏன் சகஜமாக இருக்கிறது? அதாவது தாதிமார்களை பார்த்து பாபா கேட்டுட்ருக்கிறார், உங்களுக்கு எல்லாம் சகஜமாக இருக்குது எப்படி அப்படின்னு கேட்குறார். ஏன்னா பிரம்மா பாபாவை கர்மத்தில் குணங்களை தானம் செய்யக்கூடிய மூர்த்தியாக பார்த்தீர்கள். சாக்காரத்தில் நீங்கள் பிரம்மா பாபா செய்ததை பார்த்தீங்க. ஆகையால் உங்களுக்கு அது ஈஸியாக இருக்குது. உதாரணத்திற்கு டாக்டர்ஸே எடுத்துக்கோங்க. என்னதான் அவங்க படிச்சிருந்தாலும் பட்டம் வாங்கியிருந்தாலும் அந்த சீஃப் டாக்டர்ஸ் என்ன செய்கிறாங்களோ அதை கவனிச்சிட்டே இருப்பாங்க. அதில் தான் அவங்க அதிகமாக கற்றுப்பாங்க. அதுபோல் உங்களுக்கு ரோல் மாடல் சாக்காரத்தில் பிரம்மா பாபா இருந்தார், நீங்கள் பார்த்தீங்க, அதனால் செய்கிறது உங்களுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்றார். சரி, தாதிமார்கள் பார்த்தாங்க, நம்ம எல்லாம் பார்க்கலையே, நமக்கு ஈஸி ஆகிறதுக்கு அப்படின்னு நினைக்க வேண்டாம். தாதிகள் மூலமாக நாம் பிரம்மா பாபாவுடைய சரித்திரத்தை கேள்விப்பட்டிருக்கிறோம் இல்லையா? எத்தனை கிளாஸஸ் கேட்டிருக்கிறோம். அதை கேட்கும்போது நம்ம கண் முன்னாடி பிரம்மாவனுடைய அந்த சித்திரம் தானே வருது, அந்த படம் தானே ஓடிட்டுருக்கும். ஆகையில நீங்களும் பார்த்தவங்க தான், உங்களுக்கும் சகஜமாக இருக்கணுன்ற மாதிரி சொல்கிறார். ஞான தானமோ செய்யதான் செய்கிறீர்கள். ஆனால் இந்த வருடத்தில் விசேஷமாக ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் குணதானம், அதாவது தன்னுடைய வாழ்க்கையின் குணத்தின் மூலம் சகயோகம் கொடுக்க வேண்டும், அதாவது ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்ற கவனம் கொடுங்கள். பிராமணர்களுக்கு தானமோ செய்ய மாட்டீர்கள். அதாவது அஞ்ஞானியாக இருந்தால் ஞான தானம் செய்யலாம், ஞானிகளுக்கு போய் ஞான தானம் செய்வீங்களா? பிராமணர்களுக்கு தானமோ செய்ய மாட்டீர்கள் தானே. ஒத்துழைப்பு கொடுங்கள். என்ன வேண்டுமானாலும் நடக்கட்டும், ஒருவர் எவ்வளவுதான் அவகுணம் உடையவராக இருக்கட்டும், ஆனால் நான் என்னுடைய வாழ்க்கையின் மூலம், கர்மத்தின் மூலம், தொடர்பின் மூலம் குணதானம், அதாவது சகயோகி ஆக வேண்டும். இதில் மற்றவர்களை பார்க்காதீர்கள்,
அதாவது இவர் செய்வதில்லை, நான் எப்படி செய்வேன், நான் மட்டும் செய்ய வேண்டுமா, இவர் இப்படிதான் இருக்கிறார் என்று இதில் பிறரை பார்க்க கூடாது. பிரம்மா பாபா சிவபாபாவை மட்டும் பார்த்தார். குழந்தைகளாகிய நீங்கள் ஒருவேளை பார்க்க வேண்டுமென்றால் பிரம்மா பாபாவை பாருங்கள், பிறரை பார்க்காதீர்கள். ஆகையில் தானம் செய்கிறதுன்னா என்னன்றது புரிய வச்சிட்ருக்கிறார். ஞானம் நீங்கள் கொடுக்குறீங்க, தானம் செய்கிறீங்க. பட் பிராமணர்களுக்கு எந்த விதத்தில் நீங்கள் தானம் செய்யணும், உங்களுடைய வாழ்க்கையின் குணத்தின் மூலம் ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்றார். அவங்க எவ்வளவு அவகுணம் உடையவராக இருந்தாலும் சரி, கர்மத்தின் மூலம் தொடர்பின் மூலம் குணதானம் செய்வது அப்படின்னா ஒத்துழைப்பு கொடுப்பது. அவங்க அப்படி இருக்காங்களே, அவங்க மாறவே இல்லையே, அவங்க இப்படியே செய்துட்ருக்காங்களே, நான் மட்டும் மாறணுமா, நான் மட்டும் இப்படி செய்யணுமா அப்படின்னு நினைக்காதீங்க. பிரம்மா பாபா அப்படி எல்லாரையும் பார்க்கல. அப்படி எல்லாரையும் பார்த்திருந்தார் அப்படின்னா அவர் இன்னைக்கு ஃபரிஷ்தா ஆயிருக்க மாட்டார். அவர் சிவபாபாவை மட்டும் பார்த்தார். ஆகையால் நீங்கள் இப்போ பிரம்மா பாபாவை மட்டும் பார்த்தால் போதும் அப்படின்றார். வேறு யாரையும் பார்க்காதீங்க. எனவே பிரம்மா தந்தையின் இந்த ஸ்லோகனை நினைவில் வைத்து கொள்ளுங்கள். அதாவது முதலில் செய்வதற்கு யார் தன்னை நிமித்தமாக்குவார்களோ அவர்கள் நம்பர் 1 அர்ஜுனாக ஆகுவார்கள். பிரம்மா பாபா முதல் நம்பர் அர்ஜுனன் ஆனார். ஒருவேளை பிறரை பார்த்து செய்தீர்கள் என்றால் நம்பர் 1 ஆக மாட்டீர்கள், நம்பர் வாராக ஆகிவிடுவீர்கள். அதாவது ரைமிங்காக சொல்கிறார். மற்றவங்கள பார்த்தீங்கன்னா நம்பர் 1 ஆக மாட்டீங்க, நம்பர் வார் அப்படின்னா வரிசை கிரமத்தில் வந்துடுவீங்க. மேலும் கை உயர்த்த வைக்கும் போது அனைவரும் வரிசை கிரமத்தில் வருவதற்கு கை உயர்த்துகிறீர்களா அல்லது முதல் நம்பரில் வருவதற்கு கை உயர்த்துகிறீர்களா? ஆக என்ன லட்சியம் வைப்பீர்கள்? இடைவிடாத குணதானம் செய்பவர் உறுதியானவர் ஆக வேண்டும். யார் எவ்வளவு அசைத்தாலும் அசையக்கூடாது என்ற இந்த லட்சியம் வையுங்கள். ஒவ்வொருவரும் ஒருவருக்கொருவர் அனைவரும் இப்படிதான் இருக்கிறார்கள், நீங்கள் இப்படி ஏன் தன்னையே வருத்தி கொள்கிறீர்கள், நீங்களும் சேர்ந்து விடுங்கள் என்று சொல்கிறார்கள். அதாவது நம்ம நல்லா முன்னேறணும், முயற்சி செய்யணும்னு நினைக்கும் போது, அந்த லட்சியம் வைக்கும் போது தான் யாராவது நம்ம காலை இழுத்துட்டே இருப்பாங்க, அசைப்பாங்க. என்ன சொல்லி அசைப்பாங்க அப்படின்னா, பாப்தாதா சொல்கிறது சொல்வார், ஆனால் ப்ராக்டிக்கல் வேறு தியரி வேறு. பாப்தாதா சொல்லிட்டு போயிடுவார், ப்ராக்டிக்கலில் நாம் தானே ஃபேஸ் பண்ணுறோம். யார் மாறி இருக்காங்க? எல்லாரும் இப்படி தான் இருக்கிறாங்க, நாமும் அப்படி தான் இருக்கணும், அவங்களோட தான் சேர்ந்து வாழணும், ஊரோடு ஒத்து போகணும்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுபோல் எல்லாரும் இப்படி இருக்காங்க, நாமளும் அப்படியே இருக்கலாம், நீங்களும் இதில் வந்து சேர்ந்துருங்க, நீங்கள் என்ன தனியாக முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் யாராவது ஒருத்தர் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இதுபோல் பலவீனமாக்கக்கூடிய துணைவர்கள் நிறைய பேர் கிடைக்கிறார்கள். நம்ம உற்சாகத்தை குறைப்பாங்க. உதாரணத்திற்கு, நான் குணதானம் செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டேன் அப்படின்னு நீங்கள் யார்கிட்டையாவது சொன்னால் அவங்க உங்கள் உற்சாகத்தை அப்படியே ஆஃப் பண்ணிடுவாங்க. நாங்கள்லாம் நிறைய செய்து பார்த்துட்டோம், செய் பார்க்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே என்ன ஆகிடுவோம், இது ரொம்ப கஷ்டம் போல், செய்ய முடியாது போல் அப்படின்னு நினச்சிடுவோம் இல்லையா? எண்ணத்திலே டவுன் ஆகிடுவோம். அந்த மாதிரி நிறைய பேர் உங்களுக்கு கிடைப்பாங்க. நாங்கள் செய்யாதுதான் அப்படிலாம் கூட சொல்லுவாங்க. அதாவது அவங்க உண்மையில் என்ன சொல்லிகிட்டு இருக்காங்கன்னா, என்னாலே செய்ய முடியாது, நீயும் செய்யக்கூடாது, ஒரு பொறாமை இருக்குது, இன்செக்யூரிட்டி இருக்குது, அதை எப்படி நீ மட்டும் செய்திட முடியுமா அப்படின்னு பார்ப்பாங்க. ஆகையால் உறுதியாக இருக்கணும். லட்சியம் வைக்கிறது மட்டும் பெரிய விஷயம் இல்லை. அகண்ட மகாதானி ஆயிடுவேன், கர்மத்தில் குணதானம் செய்வேன்ற லட்சியம் வைக்கிறது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அதில் உறுதியாக இருக்கணும்னு பாபா ஹைலைட் பண்ணிகிட்ருக்கிறார். ஆகையால் பாப்தாதா தனக்கு எப்படிப்பட்ட குழந்தைகள் வேணுன்றதும் சொல்லிகிட்ருக்கிறார். ஆனால் தைரியம் மற்றும் ஊக்கத்தை அதிகப்படுத்துவதற்கு துணையாக இருக்கும் குழந்தைகள் பாப்தாதாவிற்கு தேவை. அதாவது யாராவது
நான் இந்த மாதிரி குணதானம் செய்ய போகிறேன், அக்கண்ட மகாதானி ஆக போகிறேன் அப்படின்னு சொன்னால் வாழ்த்தணும். உங்களால் செய்ய முடியலன்னாலும் ஊக்குவிக்கணும். சபாஷ், பரவாயில்லையே, இந்த மாதிரி ஒரு லட்சியத்தை வச்சுருக்கீங்க, வாழ்த்துக்கள், என்னுடைய குட் விஷஸ் எப்போவுமே இருக்குது, பாப்தாதனுடைய உதவி எப்போவுமே இருக்குது, ஆசீர்வாதங்கள் இருக்குது அப்படின்னு ஊக்குவிக்கிறது எப்படி இருக்குது? நான் எல்லாம் செய்துட்டேன், எவ்வளோ நாள் நீ செய்ய போகிற பார்த்துருவேன் அப்படின்னு சொல்கிறது எப்படி இருக்குது? ஆகையில பாப்தாதா தனக்கு எப்படிப்பட்ட குழந்தைகள் வேணுன்றதும் சொல்லிகிட்ருக்கிறார். அப்படின்னா நீங்கள் யாருடைய ஊக்கத்தையும் குறைக்காதீங்க, அவங்களுடைய தைரியத்தையும் ஊக்கத்தையும் அதிகரிக்கக்கூடியவர்களாக இருக்கணும்னு மறைமுகமாக சொல்லிகிட்ருக்கிறார். எனக்கு இப்படிப்பட்ட குழந்தைகள் தான் தேவை அப்படின்றார். ஆக என்ன செய்ய வேண்டும் என்பது புரிந்ததா? சேவை செய்யுங்கள், ஆனால் சேமிப்பு கணக்கை அதிகரிக்கும்படியாக செய்யுங்கள். நன்றாக செய்யுங்கள். முதலில் சுயத்தின் சேவை, பிறகு அனைவருடைய சேவை. அதாவது சேவை செய்துக்கோங்க, முதல்ல தனக்கு செய்துக்கோங்க சேவை, அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கும் செய்யுங்க அப்படின்றார். பாப்தாதா இன்னொரு விஷயத்தையும் கவனித்தார். அதை சொல்லவா? இன்று சந்திரன் மற்றும் சூரியனின் சந்திப்பு நடந்ததல்லவா? எனவே தாய் ஜெகதம்பா அட்வான்ஸ் பார்ட்டி எதுவரை காத்திருக்க வேண்டும் என்று கேட்டார். ஏனென்றால் எப்பொழுது நீங்கள் அட்வான்ஸ் நிலைக்கு செல்வீர்களோ அப்பொழுது அட்வான்ஸ் பார்ட்டியினுடைய காரியமும் முடிவடையும். எனவே தாய் ஜெகதம்பா இன்று பாப்தாதாவிடம் மிகவும் மெதுவாக பெரிய அளவில் நடக்கும் ஒரு விஷயத்தை சொன்னார். எந்த விஷயத்தை சொன்னார்? பாப்தாதாவோ அறிந்திருக்கிறார். ஆனாலும் இன்று உரையாடல் நடைபெற்றது. என்ன கூறினார் என்றால், நானும் வலம் வருகிறேன், மதுபனிலும் வலம் வருகிறேன், சென்டர்களிலும் வலம் வருகிறேன் என்றார். பிறகு மம்மா சிரித்து கொண்டே, யார் ஜெகதம்பாவை பார்த்திருக்கிறார்களோ அவர்களுக்கு தெரியும், ஜெகதம்பா சிரித்து கொண்டே சமிகை செய்து விடுவார், நேரடியாக சொல்ல மாட்டார் என்று. தற்சமயம் ஒரு விசேஷ தன்மை தென்படுகிறது என்று சொன்னார். அது என்ன விசேஷத்தன்மை? இப்பொழுது கவனக்குறைவு அநேக விதமாக வந்துவிட்டது என்று கூறினார். சிலருக்குள் ஒரு விதமான கவனக்குறைவு இருக்கிறது என்றால், இன்னும் சிலருக்குள் வேறு விதமான கவனக்குறைவு இருக்கிறது. ஒருத்தருக்கு ஒரு விதமான கவனக்குறைவு அப்படின்னா இன்னொருத்தருக்கு இன்னொரு விதமான கவனக்குறைவு. ஆக மொத்தம் ஏதாவது ஒரு விதமான கவனக்குறைவு இருந்து கொண்டே இருக்கு அப்படின்னு அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. நடந்து விடும், செய்து விடுவோம், மற்றவர்களும் இப்படிதானே இருக்கிறார்கள், நாங்களும் செய்து விடுவோம், இப்படியெல்லாம் நடக்கத்தான் செய்யும், இப்படியெல்லாம் சொல்கிறாங்க. அதாவது மாறிடுவோம், மாறாமலாம் போயிடுவோம், முயற்சி செய்துட்டு தானே இருக்கிறோம். இப்போ யார் மாறி இருக்காங்க? எல்லாரும் இந்த தவறுகள் செய்துட்டு தானே இருக்கிறாங்க, கவனக்குறைவில் இருந்துட்டு தானே இருக்கிறாங்க, செய்துடுவோம், இப்படியெல்லாம் நடக்க தான் செய்யும் ப்ராக்டிக்கலில், இப்படியெல்லாம் சொல்கிறாங்க. இந்த அலட்சியத்தின் மொழி சங்கல்பத்திலும் இருக்கிறது, அதே நேரத்தில் பேச்சிலும் இருக்கிறது. அதாவது சில நேரத்தில் மன அளவில் அலட்சியமாக இருப்போம், ஆனால் வார்த்தைகளில் வெளிக்காட்ட மாட்டோம். ஆனால் அம்மா என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, எண்ணத்தில் அந்த அலட்சியத்தின் மொழி இருக்க தான் செய்கிறது, ஆனால் பேச்சிலும் வெளிப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதற்கு பாப்தாதா மம்மாவிடம், சரி, இதற்காக புதிய வருடத்தில் நீங்கள் ஏதாவது யுக்தியை குழந்தைகளுக்கு சொல்லுங்கள் என்று கூறினார். தாய் ஜெகதம்பா தாரணை செய்த ஒரு ஸ்லோகன் உங்கள் அனைவருக்கும் தெரியும், நினைவிருக்கிறதா? யாருக்கு நினைவிருக்கிறது? நடத்துபவர் கட்டளைப்படி நடத்தி கொண்டிருக்கிறார், நாம் நடந்து கொண்டிருக்கிறோம். இப்படிதான் மம்மா நினைச்சாங்க. நான் செய்யலை, நான் நடக்கலை, நடத்துபவர் சிவபாபா கட்டளையிடுறார், அந்த கட்டளையின்படி நான் நடந்துட்டுருக்கிறேன். இதுதான் அவங்க தாரணை செய்த ஸ்லோகன். எனவே ஜெகதம்ப சொன்னார், இந்த தாரணையை அனைவரும் செய்ய வேண்டும். அதாவது நம்மை பாப் தாதா நடத்தி கொண்டிருக்கிறார்,
அவருடைய கட்டளையின்படி ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைத்து கொண்டிருக்கிறோம். அதாவது நம்மை நடத்துபவர் பாப்தாதா நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த நினைவு ஒருவேளை இருந்தது என்றால் பார்வை எங்கு செல்லும்? நடப்பவர்களுடைய பார்வை நடத்துபவரின் பக்கம்தான் செல்லும், வேறு பக்கம் செல்லாது. எனவே செய்விக்கக்கூடியவர் நம்மை நிமித்தமாக்கி செய்ய வைத்து கொண்டிருக்கிறார், நடத்தி கொண்டிருக்கிறார். அப்படி என்றால் பொறுப்பாளர் யார்? செய்விப்பவர் தானே. பிறகு சேவையில் தலைபாரம் என்ன ஏற்படுகிறதோ அது இல்லாமல் சதா லேசாக இருப்பீர்கள். ஆன்மீக ரோஜா மலர் போல இருப்பீர்கள். புரிந்ததா என்ன செய்ய வேண்டும் என்று? அகண்ட மகாதானி, அதாவது இடைவிடாத மகாதானம் செய்பவர் ஆக வேண்டும். நல்லது. புது வருடத்தை கொண்டாடுவதற்காக அனைவரும் ஓடோடி வந்து விட்டீர்கள். நன்றாக இருக்கிறது, நன்றாக இருக்கிறது. ஹவுஸ் ஃபுல் ஆகிவிட்டது. சரி, தண்ணீர் கிடைத்ததல்லவா? தண்ணீர் கிடைத்ததா? தண்ணீருக்காக உழைத்தவர்களுக்கும் கூட வாழ்த்துக்கள். இத்தனை 1000 பேருக்கும் தண்ணீர் கொண்டு வந்து சேர்ப்பது என்பது சாதாரண விஷயமல்ல. ஏதோ 2 அல்லது 4 வாளிகள் இல்லை அல்லவா? நாளை முதல் புறப்படும் விழா ஆரம்பித்துவிடும். அனைவரும் ஓய்வாக இருந்தீர்களா? புயலும் கொஞ்சம் பரீட்சை செய்தது, கொஞ்சம் காற்று வீசியது. அனைவரும் நன்றாக இருந்தீர்களா? பாண்டவர்கள் நன்றாக இருந்தீர்களா? நன்றாக இருக்கிறது. கும்பமேளாவை விட நன்றாக இருக்கிறதல்லவா? நல்லது. 3 அடி நிலமோ கிடைத்ததல்லவா? கட்டில் கிடைக்கவில்லை, ஆனால் 3 அடி நிலமோ கிடைத்துவிட்டதல்லவா? ஆக புது வருடத்தில் நாலாபுறங்களிலும் உள்ள குழந்தைகளும் வெளிநாட்டிலும் உள்நாட்டிலும் கூட புது வருடத்தின் விழாவை புத்தி மூலம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், காதுகள் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். மதுபனிலும் கூட பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மதுபன் நிவாசிகளும் கூட யக்ய ரட்சகராகி சேவையின் பாகத்தை நடத்தியிருக்கிறீர்கள். மிகவும் நல்லது. பாப்தாதா வெளிநாட்டினர் மற்றும் உள்நாட்டினரின் கூடவே மதுபன் நிவாசிகளுக்கும் யாரெல்லாம் சேவைக்கு நிமித்தமாக இருக்கிறார்களோ அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார். நல்லது. மற்றபடி கிரீட்டிங் கார்ட்ஸ் நிறைய வந்திருக்கிறது. வாழ்த்து அட்டைகள் நிறைய வந்திருப்பதை நீங்கள் அனைவரும் கூட பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? வாழ்த்து அட்டை ஒன்றும் பெரிய விஷயம் அல்ல, ஆனால் அதில் உள்ளத்தின் அன்பு மறைந்திருக்கிறது. எனவே பாப்தாதா வாழ்த்து அட்டையின் அழகை பார்க்கவில்லை, ஆனால் எவ்வளவு மதிப்பான உள்ளத்தின் அன்பு நிறைந்திருக்கிறது என்பதை பார்த்தார். அனைவரும் அவரவர்களுடைய உள்ளத்தின் அன்பை அனுப்பியிருக்கிறார்கள். எனவே அப்படிப்பட்ட ஸ்நேகம் நிறைந்த ஆத்மாக்களுக்கு விசேஷமாக ஒவ்வொருவருடைய பெயரையும் சொல்ல முடியாதல்லவா? ஆனால் பாப்தாதா அந்த கிரீட்டிங் கார்டுக்கு பதிலாக அந்த குழந்தைகளுக்கு ஸ்நேகம் நிறைந்த மதிப்பை கொடுத்து கொண்டிருக்கிறார். நினைவு கடிதம், டெலிஃபோன், கம்ப்யூட்டர், இமெயில் போன்ற என்னவெல்லாம் சாதனங்கள் இருக்கிறதோ அந்த அனைத்து சாதனங்களை விட முன்னதாக சங்கல்பத்தின் மூலமே பாப்தாதாவிடம் வந்தடைந்து விடுகிறது. அதாவது நீங்கள் அன்பா லெட்டர் எழுதினாலும் சரி, இல்லை ஃபோனில் யாக்பிஆர் கொடுத்தாலும் சரி, இமெயில் அனுப்பிச்சாலும் சரி, அந்த சாதனங்களை விட நீங்கள் அதை செய்யணும்னு நினைக்கிறீங்க இல்லையா, அந்த எண்ணமே லெட்டர் எழுதணும்னு நினைக்கும் போதே அந்த எண்ணம் பாப்தாதா கிட்ட வந்து சேர்ந்துடுறது. இமெயில் அனுப்பணும், இமெயில் டைப் பண்ணி அதை சென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே பாப்தாதாவிடம் அந்த விஷயம், அந்த அன்பு, அந்த ஸ்நேகம் வந்து அடைஞ்சிடுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். அதன் பிறகுதான் உங்களுக்கு கம்ப்யூட்டர் மற்றும் இமெயில் வருகிறது. குழந்தைகளின் ஸ்நேகம் பாப்தாதாவிடம் ஒவ்வொரு நேரமும் வந்தடைகிறது. ஆனால் இன்று விசேஷமாக நிறைய குழந்தைகள் புது வருடத்திற்கான திட்டத்தையும் எழுதியிருக்கிறார்கள்.
உறுதிமொழியும் செய்திருக்கிறார்கள். முடிந்தவற்றிற்கு முற்றுப்புள்ளி வைத்து முன்னேறி செல்வதற்கான தைரியமும் வைத்திருக்கிறார்கள். அனைவருக்கும் பாப்தாதா சபாஷ் குழந்தைகளே என்று மிகவும் சபாஷ் கூறிக்கொண்டிருக்கிறார். நீங்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள் அல்லவா? ஆகையால் அவரும் மகிழ்ச்சியாக இருக்கிறார். அதாவது நீங்க மகிழ்ச்சியா இருக்கிறீங்க, அதனால பாப்தாதாவும் மகிழ்ச்சியா இருக்கிறார். இப்பொழுது பாப்தாதாவிற்கு உள்ளத்தில் இந்த ஆசைதான் இருக்கிறது. அதாவது வள்ளலின் குழந்தைகள் ஒவ்வொருவரும் வள்ளல் ஆகிவிட வேண்டும் என்று. இது கிடைக்க வேண்டும், இது நடக்க வேண்டும், இதை செய்ய வேண்டும் என்று கேட்காதீர்கள், யாசிக்காதீர்கள். வள்ளல் ஆகுங்கள். ஒருவரை ஒருவர் முன்னேற்றுவதில் பரந்த மனமுடையவர் ஆகுங்கள். பாப்தாதாவிடம் எங்களுக்கு பெரியவர்களின் அன்பு வேண்டும் என்று சிறியவர்கள் சொல்கிறார்கள். பெரியவர்களுக்கு மரியாதை கொடுத்தீர்கள் என்றால் அன்பு கிடைக்கும் என்று தந்தை சிறியவர்களுக்கு கூறுகிறார். மரியாதை கொடுப்பதுதான் மரியாதை பெறுவதாகும். அதாவது இது சின்னவங்களுடைய கம்ப்ளைண்ட். பாபா, பெரியவங்களுடைய அன்பு எங்களுக்கு கிடைக்கிறதில்ல, எங்களுக்கு பெரியவங்களுடைய அன்பு வேணும் அப்படின்னு இவங்க கேட்குறாங்க. அதுக்கு பாப்தாதா அந்த சின்னவங்களுக்கு சொல்லிகிட்ருக்கிறார், பெரியவங்களுக்கு நீங்கள் மதிப்பு கொடுத்தீங்கன்னா அவங்களுடைய அன்பு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். அதாவது யார் நிமித்தமாக இருக்காங்களோ, பெரியவங்களாக இருக்கிறாங்களோ அவங்கள மதிக்கிறது அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதன்படி நடந்தால், அவங்களுக்கு எந்த கஷ்டமும் கொடுக்காமல் நடந்தீங்க அப்படின்னா மதிப்பு கொடுக்கறது, அவங்களுடைய சொல்படி நடப்பது. அப்படி நீங்கள் நடந்தீங்கன்னா அவங்க அன்பு உங்களுக்கு கிடைக்க தான் செய்யும். இப்போ பெரியவங்க இப்படி நீங்கள் இருக்கணும், நீங்கள் இப்படி செய்யணும் அப்படின்னு அவங்களுடைய அனுபவ ரீதியாக சொல்லுவாங்க. அவங்கெல்லாம் கஷ்டப்பட்டு அடிபட்டிருப்பாங்க. நீங்கள் கஷ்டப்படக்கூடாது, அடிபடக்கூடாதுன்னு இது செய்யாத, இதுதான் செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை மதித்து நீங்கள் அந்த வழியில் நடந்தீங்க அப்படின்னா ஆசீர்வாதமும் கிடைக்கும், அன்பும் கிடைக்கும். அதை விட்டுட்டு அன்பு கிடைக்கலன்னு சொல்கிறதா அப்படின்ற அர்த்தத்தில் சொல்கிறார். மரியாதை அப்படியே கிடைத்து விடாது, கொடுப்பது தான் பெறுவதாகும். உங்களுடைய ஜட சித்திரங்கள் கொடுக்கிறது. எனவே உயிரோட்டமான தேவி தேவதைகளாகிய நீங்கள் வள்ளல் ஆகுங்கள், கொடுங்கள். ஒருவேளை அனைவரும் கொடுக்கக்கூடிய வள்ளல் ஆகிவிட்டால் பெறக்கூடியவர்கள் இல்லாமல் போய்விடுவார்கள் அல்லவா? பிறகு நாலா புறங்களிலும் திருப்தியினுடைய ஆன்மீக ரோஜா மலரின் நறுமணம் பரவும். கேட்டீர்களா? புது வருடத்தில் பழைய வார்த்தைகளை பேச வேண்டாம். சிலர் பழைய வார்த்தைகள் என்ன பேசுகிறார்களோ அது நன்றாக இல்லை. எனவே பழைய பேச்சு, பழைய நடத்தை, எந்த ஒரு பழைய பழக்கத்திற்கும் அடிமை ஆகக்கூடாது. அதாவது நாங்கள் அப்படி பேச விரும்பல, நாங்கள் அப்படி செய்ய விரும்பல, ஆனாலும் பேசிட்டோம், ஆனாலும் செய்துட்டோம், அந்த மாதிரி அடிமையாக கூடாது. ஒவ்வொரு விஷயத்திலும் இது புதியதாக இருக்கிறதா என்று தன்னை தானே கேட்க வேண்டும். புதியதாக என்ன செய்தேன் என்று தன்னைத்தான் கேட்டுக்கொள்ள வேண்டும். 21ஆம் நூற்றாண்டை மட்டும் கொண்டாடினால் போதுமா? 21 பிறவிகளுக்கான ஆஸ்தியை முழுமையாக 21ஆம் நூற்றாண்டில் அடைந்தே தீர வேண்டும். அடைய வேண்டும் அல்லவா? நல்லது. நாலாபுறங்களிலும் உள்ள புது யுகத்திற்கு அதிகாரியான உயர்ந்த ஆத்மாக்களுக்கு, அனைத்து குழந்தைகளுக்கு, சதா ஒவ்வொரு அடியிலும் பல கோடி மடங்கு சேமிப்பை செய்யக்கூடிய ஆத்மாக்களுக்கு, சதா தன்னை பிரம்மா தந்தைக்கு சமமாக அனைவரின் முன்பு சாம்பிள் ஆகி சிம்பிள் ஆக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு, அதாவது பிரம்மா பாபா எப்படி சாம்பிள் ஆனார், எல்லாத்தையும் கடைப்பிடிச்சு சிம்பிள் ஆக்கி எளிமையாக நீங்களும் இதை கடைப்பிடிங்க அப்படின்னு ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு காட்டினார். அது போன்ற ஆத்மாக்களுக்கு சதா தன்னுடைய வாழ்க்கையில் குணங்களை வெளிப்படுத்தி பிறரையும் குணவான் ஆக்கக்கூடிய, சதா இடைவிடாத மகாதானி, மகா சகியோகி ஆத்மாக்களுக்கு
பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். இந்த நேரம் பழைய மற்றும் புதிய வருடம் சங்கமமாகும் நேரமாகும். சங்கம சமயம் என்றால் பழையது முடிந்துவிட்டது மற்றும் புதியது ஆரம்பமாகிவிட்டது என்று அர்த்தம். எப்படி எல்லையற்ற சங்கம யுகத்தில் பிராமண ஆத்மாக்களாகிய நீங்கள் அனைவரும் உலக மாற்றம் செய்வதற்கு நிமித்தமாக இருக்கிறீர்களோ, அதேபோல் இன்றைய இந்த பழைய மற்றும் புதிய வருடத்தினுடைய சங்கமத்தில் கூட சுய மாற்றத்திற்கான சங்கல்பத்தை உறுதியாக செய்தீர்கள் மற்றும் செய்தே ஆக வேண்டும். ஒவ்வொரு நொடியும் உறுதியாக இடைவிடாத மகா தானியாக ஆக வேண்டும். வள்ளலின் குழந்தைகள் மாஸ்டர் வள்ளல் ஆக வேண்டும். பழைய வருடத்திற்கு விடை கொடுப்பதின் கூடவே பழைய உலகத்தின் மீதுள்ள பற்றுதலுக்கும் மற்றும் பழைய சம்ஸ்காரத்திற்கும் விடை கொடுத்து புதிய உயர்ந்த சம்ஸ்காரத்தை வரவேற்க வேண்டும். அனைவருக்கும் 1000 கோடி முறை லட்ச கோடி முறை வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். வரதானம்: பிராப்தி ஸ்வரூபமாகி ஏன் என்ன என்ற கேள்விகளிலிருந்து கடந்து இருக்கக்கூடிய சதா மகிழ்ச்சியான மனமுடையவர் ஆகுங்கள். யார் பிராப்தி ஸ்வரூப நிரம்பிய ஆத்மாக்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஒருபோதும் எந்த விஷயத்திலும் கேள்வி எழாது. அவர்களுடைய முகம் மற்றும் நடத்தையில் மகிழ்ச்சியின் பர்சனாலிட்டி தென்படும். இதற்குதான் திருப்தி என்று சொல்லப்படுகிறது. ஒருவேளை மகிழ்ச்சி குறைந்து விடுகிறது என்றால் அதற்கான காரணம் பிராப்தி குறைவாக இருக்கிறது என்பதாகும். மேலும் பிராப்தி குறைவதற்காக காரணம் ஏதாவது ஒரு ஆசைதான். மிகவும் சூக்ஷ்மமான ஆசைகள் அப்பிராப்தியின் பக்கம் இழுத்து சென்று விடுகிறது. எனவே அல்ப காலத்தின் ஆசைகளை விட்டுவிட்டு பிராப்தி ஸ்வரூபம் ஆகுங்கள். அப்பொழுது சதா திருப்தியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பீர்கள். ஸ்லோகன்: பரமாத்மா அன்பில் மூழ்கி இருந்தீர்கள் என்றால் மாயாவினுடைய கவர்ச்சி முடிந்து போய்விடும். இன்றைய அவ்யக்த சமிகை: அபகாரியின் மீது உபகாரம் செய்வது இதுதான் ஞானம் நிறைந்த ஆத்மாவின் கடமையாகும். எப்படி தந்தை நிந்தனை செய்பவர்களையும் நன்மைக்கான பார்வையில் பார்த்தார், உபகாரம் செய்பவர்களுக்கு உபகாரம் செய்வது இதுவோ உலகத்தினரும் செய்கிறார்கள், பக்த ஆத்மாக்களும் செய்கிறார்கள். ஆனால் ஞானம் நிறைந்த ஆத்மாவின் அர்த்தம் என்னவென்றால் அனைவருக்காகவும் நன்மையின் பாவனை இருக்க வேண்டும். தீமை என்ன அளவில் கூட இருக்கக்கூடாது. அபகாரம் செய்பவர்களுக்கு உபகாரம் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் உலகத்திற்கு நன்மை செய்பவர்கள் என்று சொல்லப்படுவீர்கள். ஓம் சாந்தி. புது யுகம்தான் மலர்ந்திடவே கலியுகம்தான் முடிகிறதே. புது யுகம்தான் மலர்ந்திடவே கலியுகம்தான் முடிகிறதே. சொர்க்கம் போக நாமும் தன்னை மாற்றியே, சொர்க்கம் போக நாமும் தன்னை மாற்றியே உலகை மாற்றுவோம் விரைவிலே. புது யுகம் தான் மலர்ந்திடவே கலியுகம் தான் முடிகிறதே.
பல வழியில் மாயை நம்மை தடுத்து விட துடித்திடுமே. முறியடித்து முயற்சி செய்தால் ராஜ்யமும் கிடைத்திடுமே. பல வழியில் மாயை நம்மை தடுத்து விட துடித்திடுமே. முறியடித்து முயற்சி செய்தால் ராஜ்யமும் கிடைத்திடுமே. ஞானம் கேட்கையில் வந்ததே சுகம், தாரணைகளே அனுபவம் தரும். சேவையில் தான் தன்னுடைய நிலை தெரியும். சொர்க்கம் போக நாமும் தன்னை மாற்றியே உலகை மாற்றுவோம் விரைவிலே. புது யுகம்தான் மலர்ந்திடவே கலியுகம்தான் முடிகிறதே. அபுமலையில் தோன்றியதே ஞானமெனும் சூரியனே. சூரியனும் உதித்ததனால் இருள் உலகம் விழித்திடுமே. அபுமலையில் தோன்றியதே ஞானமெனும் சூரியனே. சூரியனும் உதித்ததனால் இருள் உலகம் விழித்திடுமே. நாளும் பூமியில் செய்த தீவினை தீர்க்க வேண்டுமா? தந்தையை நினை. அவர் நினைவில் இருப்பதனால் உயரும் நிலை. சொர்க்கம் போக நாமும் தன்னை மாற்றியே சொர்க்கம் போக நாமும் தன்னை மாற்றியே உலகை மாற்றுவோம் விரைவிலே. புது யுகம்தான் மலர்ந்திடவே கலியுகம்தான் முடிகிறதே. புது யுகம்தான் மலர்ந்திடவே கலியுகம்தான் முடிகிறதே.